வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக நம்ம பார்க்க போகிறோம். CHSL 2021 நடந்த ஒரு எக்ஸாமோட டீட்டெயில் வியூ தான் இது. ஸோ இந்த CHSL 2021 வந்து 12th 19th ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம் நடந்ததுங்க. ஆஃப்டர் தட் லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்டு ஆகஸ்ட் மந்த் இதோட ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ்லாம் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. பிஃபோர் தட் அந்த 12th 19th நடந்த எக்ஸாமோட ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் ஆகவும் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் என்னென்ன டாபிக் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் வந்து டாப் ரைட் கார்னரில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ICC ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் த டிகேட் இன் 2020 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா MS தோனி. ICC அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இவங்க 2020 இந்த டிகேட் அப்படிங்கிற ஒரு அவார்ட், அதாவது ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட், T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் அப்படின்னு சொல்லி நிறைய அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் த டிகேட் இந்த அவார்ட் MS தோனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ICCயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் இருக்குது. துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அண்ட் இந்த ICCயோட சேர்மேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ICCயோட சேர்மேன் அப்படிங்கிறது வந்து கிரெக் பார்க்லே. அண்ட் CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து மனு ஷானே. சேர்மேன் கிரெக் பார்க்லே, CEO மனு ஷானே. ஸோ இப்போ அவார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த டிகேட் அப்படிங்கிற அவார்டு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். மென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் அவார்ட் எல்லாமே வந்து டிகேடுங்க. ஓகேங்களா? சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் அவார்டு ஆஃப் தி டிகேட். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி. ஸோ விராட் கோலிக்கு இந்த அவார்டு மட்டும் இல்லாமல் ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேடும் விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்டது. அண்ட் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரஷீத் கான். T20 கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் வந்து ரஷீத் கான். அண்ட் இவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் இது யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஸ்டீவ் ஸ்மித். அண்ட் தென் அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் இது வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த கைல் காட்சர் ஸ்காட்லாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மென்ஸ் அவார்ட். ஓகேங்களா? சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் ஆஃப் த டிகேடு வந்து விராட் கோலி. அது மட்டும் இல்லாமல் ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேடும் வந்து விராட் கோலிக்கு. T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் ரஷீத் கான், ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் வந்து ஸ்டீவ் ஸ்மித், ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் கைல் காட்சர், ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். அடுத்து விமன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
ரஷேல் ஹேஹோ Flint Award of the Decade. எல்லிசி பெர்ரி, இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தான். எல்லிசி பெர்ரி இந்த ஐசிசி உமன்ஸ் அவார்டை பொறுத்த வரைக்குமே வந்து ரச்சேல் ஏஹோ ஃப்ளிண்ட் அவார்ட் ஆகட்டும், ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் எல்லிசி பெர்ரி, T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் எல்லிசி பெர்ரி, அண்ட் அசோசியேட் கிரிக்கெட்டர், அதாவது மென்ஸில் வந்து அசோசியேட் கிரிக்கெட்டர் வந்து கேல் கோட்டஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதுங்களா. இதில் வந்து விமன் அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் வந்து கேத்ரீன் பிரைஸ், இவங்க வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இந்த அசோசியேட் கிரிக்கெட்டர் ஆஃப் த டிகேட் வந்து மென்லையும் சரி விமன்லையும் சரி ஸ்காட்லாந்து தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஐசிசி அவார்டு அப்படிங்கிறது 2020 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்ட், இந்த டிகேட் அப்படிங்கிற அவார்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு ஓவரையோ பார்த்துட்டோம். அடுத்த கொஷின், நியாபத் இ குடாய் வாஸ் டைட்டில் கிவன் டு பல்பன். ஸோ இந்த நியாபத் இ குடாய் அப்படிங்கிற டைட்டில் வந்து பல்பனுக்கு கொடுக்கப்படுது. பல்பன் வந்து கியாசுதீன் பல்பன். அண்ட் பல்பன் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டாம்ப் ஆஃப் பல்பன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரிப்பீட்டடாக வருது. டாம்ப் ஆஃப் பல்பன் வந்து மெஹ்ரூலி, டெல்லி. டாம்ப் ஆஃப் பல்பன் வந்து மெஹ்ரூலி, டெல்லி. இந்த நியாபத் இ குடாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா, King is the deputy of God. King is the deputy of God அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதே மாதிரி இவருக்கு இன்னொரு நிக்நேமும் இருந்தது இந்த கியாசுதீன் பல்பனுக்கு, நியாபத் இ குடாய். அது மட்டும் இல்லாமல் ஜில் ஐ இலாஹி, அதாவது ஷேடோ ஆஃப் காட். ஜில் ஹை இலாஹி நியாபத் இ குடாய், தன்னை அதாவது கடவுளுக்கு அடுத்ததா மனிதர்கள் யாரை போற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டோட அரசனை தான் போற்றணும் அப்படிங்கிற ஒரு பெயரோட தான் வந்து அவரோட நிக்நேம்லாம் அமைஞ்சது. ஸோ இந்த கியாசுதீன் பல்பன் அப்படிங்கிறவர் வந்து 1266 இருந்து 1287 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். இவர் எந்த டைனாஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லேவ் டைனாஸ்டியை சேர்ந்தவர் தான் கியாசுதீன் பல்பன். ஸோ இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வரக்கூடியது. ஸோ டெல்லி சுல்தான்ங்கிறது பார்த்தோம்னா ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சயீத், லோதி. ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் இந்த டெல்லி சுல்தான் பீரியட். ஓகேங்களா. இதில் இந்த ஸ்லேவ் டைனாஸ்டியை சேர்ந்தவர் தான் கியாசுதீன் பல்பன். அண்ட் ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா குதுப்தீன் ஐபக். ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் குதுப்தீன் ஐபக். ஸோ பல்பன் ரிலேட்டடாக இன்னும் வேறு சில இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இவரோட பீரியட்ல மிலிட்ரிக்கும் ஃபினான்ஸ்க்கும் செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணாருங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறதுனால அதுக்கு தனியாக ஒரு குரூப்பே வந்து ஃபார்ம் வச்சுருந்தார். அந்த குரூப் வந்து திவான் ஐ வசரத். இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட். அடுத்து மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா திவான் ஐ அர்ஸ். இது வந்து மிலிட்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இவரோட காலத்தில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அடுத்து அன்டோல்ட் ஸ்டோரி இஸ் ஆத்தர்ட் பை ஹூம். இந்த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற புக் வந்து 2011 ரிலீஸ் ஆனப்பட்ட ஒரு புக் தான். இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தோம்னா மோனிகா அலி. அன்டோல்ட் ஸ்டோரியோட ஆத்தர் வந்து மோனிகா அலி. இவங்க வந்து ஒரு பங்களாதேசி பார்ன் பிரிட்டிஷ் ரைட்டர். பங்களாதேஷ் பார்ன் பிரிட்டிஷ் ரைட்டர். இவங்க எழுதின வேற சில இம்பார்ட்டன்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிக் லேன், In the Kitchen, Alentejo Blue and Untold Story. இந்த நாலுமே வந்து இவங்களோட முக்கியமான புக்ஸ். இவங்க எழுதின புக்ஸில் வந்து இந்த 4 புக்கு தான். அன்டோல்ட் ஸ்டோரி, பிரிக் லேன், இன் த கிச்சன், அலன்டெஜோ ப்ளூ. Who led the revolt of 1857 in Lucknow? இந்த 1857ங்கிறது வந்து கிரேட் ரிவோல்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிவோல்ட் அப்போ லக்னோவில் பிரிட்டிஷை எதிர்த்து போராடின ஒரு மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். இந்த கிரேட் ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு லக்னோவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மீரூட்டில் மியூட்ரினி நடக்குது. அதாவது மங்கள் பாண்டே அப்படிங்கிற இந்தியன் சிப்பாயை வந்து 2 பேரை கொன்னுடுறாரு. இந்த 2 முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹக்சன் பாவ். இவங்க 2 பேரையுமே வந்து மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு இந்தியன் சிப்பாய் வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க, கொன்னுடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்கில் போட்டுறாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரியல் மியூட்டினி அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. இது வந்து டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. டெல்லிக்கு அப்புறம் மெயின் ஏரியான்னு பார்த்தோம்னா அது லக்னோ. டெல்லியில் வந்து லாஸ்ட் முகல் எம்பரரான பகதூர் ஷா 2 இவருக்கு எதிராக பிரிட்டிஷ் சைடில் யார் வந்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் நிக்கல்சன். அடுத்து லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால். இவங்களை எதிர்த்து வந்த பிரிட்டிஷ் யாருன்னு பார்த்தோம்னா காலின் கேம்பல். அண்ட் கான்பூர்லேயும் இவரே தான். ஸோ கான்பூரில் வந்து நானா சாஹிப் அண்ட் தன்யா தோப் இவங்க 2 பேருமே வந்து சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரையும் எதிர்த்த பிரிட்டிஷ் கமாண்டர் இன் சீஃப் யாருன்னு பார்த்தோம்னா காலின் கேம்பல். அடுத்த முக்கியமான இடம்னு பார்த்தோம்னா அது ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மி பாய் போராடுறாங்க. அவங்கள எதிர்த்து வந்த பிரிட்டிஷ் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூஜ் ரோஸ். அண்ட் தென் அலகாபாத்தில் லியாக்கத் அலி
இவரை எதிர்த்த கமாண்டர், பிரிட்டிஷ் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொலோனல் நீல். கொலோனல் நீல். அண்ட் தென் முக்கியமான இடம், இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பீகாரில் யார் இந்த கிரேட் ரிவோல்ட்டை வந்து லீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். பீகாரை பொறுத்த வரைக்கும் கன்வர் சிங் அண்ட் அமர் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து பீகாரில் போராடுறாங்க. யார் எதிர்த்துன்னு பார்த்தோம்னா வில்லியம் டெய்லர் வெர்சஸ் வின்சென்ட் ஏர். கிரேட் ரிவோல்ட் 1857 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான ஸ்பாட். இங்கெல்லாம் யார் வந்து பிரிட்டிஷ் சைடில் கமாண்டராக இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வேர் டிட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து 1931 லண்டனில் நடக்குது. அண்ட் இதோட டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டிசம்பர். 1 டிசம்பரில் தான் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அண்டு இதை யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க? இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து 12th நவம்பர், இதுவும் லண்டனில் சென்ட் ஜேம்ஸ் பேலஸில் நடக்குது. சென்ட் ஜேம்ஸ் பேலஸில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிவு பண்ணுறாங்க. ஸோ 12th நவம்பரில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி 2 1931 நடக்குது. ஸோ 1930 நவம்பரில் முடிவு பண்ணி 1931 2nd ஜனவரியில் த ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 17 1932 நடக்குது. இதுவும் வந்து லண்டனில் நடக்குது. அண்ட் இதில் கலந்துக்கிட்ட பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 46 டெலிகேட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த 46 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ரீசன்ட் எக்ஸாம்ஸில் இந்த தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை டெலிகேட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே அட்டன் பண்ண ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா B.R. அம்பேத்கர். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே அட்டன் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா B.R. அம்பேத்கர். அடுத்து, which revolution was run by Britishers against August movement? ஆகஸ்ட் மூமெண்ட் வேற எதுவுமே இல்லைங்க, குவிட் இண்டியா மூமெண்ட் தான் வந்து ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குவிட் இண்டியா மூமெண்ட் ஆர் இந்தியன் ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இதை இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டை எதிர்த்து பிரிட்டிஷ் வந்து ஆப்ரேஷன் ஜீரோ ஹார் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அண்டு இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போ நடந்தது? குவிட் இண்டியா மூமெண்ட்டுங்கிறது வந்து 1942 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு தான் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் நடக்குது. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா M.K. காந்தி. இதை யார் லீட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து M.K. காந்தி. அண்டு இந்த டைமில், அதாவது குவிட் இண்டியா டைமில் யார் பிரிட்டிஷ் சைடில் பிஎம்மாக இருந்தது, பிரைம் மினிஸ்டராக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த 1942 வேற ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிப்ஸ் மிஷன்.
கிரிப்ஸ் மிஷன். இந்த கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது வந்து மார்ச் 1942 நடக்குது. அண்ட் ஆகஸ்டில் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் நடக்குது. ஓகேங்களா? அடுத்து, who became the youngest mayor of Kerala? ஸோ ரீசன்ட் எலெக்ஷனில் யங்கஸ்ட் மேயர் ஆஃப் கேரளா இல்லை இந்த கண்ட்ரிலே யங்கஸ்ட் மேயர் எந்த ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணப்பட்டது, எலெக்ஷனில் வின் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அது கேரளாவில் ஆரிய ராஜேந்திரன். இவர் 21வது வயதிலேயே மேயராக பதவியேற்றுட்டார். அடுத்து, முல்லா மெடல் இஸ் கிவன் டு விச் இந்தியன் பிளேயர்? இந்த முல்லா மெடல் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்டருக்காக கொடுக்கப்படக்கூடியது. அண்டு இந்த முல்லா மெடல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் தான் கொடுக்கப்பட்டது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இந்தியன் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானேக்கு தான் வந்து இந்த முல்லாக் மெடல். இது ஆஸ்திரேலியாவோட அவார்டில் ஒன்று. அடுத்து, பலிகர் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்? பாலிகர் ப்ராஜெக்ட் இஸ் ஆன் சென்னாப் ரிவர். இந்த ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். பாலிகர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இது சென்னாப் ரிவரில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் ஹையஸ்ட் டேம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சூப்பர்லேட்டிவில் டேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டேம்ஸ் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையஸ்ட் டேம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தெஹ்ரி டேம். இந்த தெஹ்ரி டேம் வந்து உத்தரகாண்டில் இருக்கு. அண்ட் இது அமைஞ்சிருக்கக்கூடிய ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாகீரதி ரிவர். லாங்கஸ்ட் டேம் அப்படிங்கிறது வந்து ஹிராக்குட் டேம். இந்த ஹிராக்குட் டேம் ஒடிசால இருக்கு. அண்ட் இது அமைஞ்சிருக்கக்கூடிய நதின்னு பார்த்தோம்னா மகாநதி. ஓல்டஸ்ட் டேம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லணை. அண்ட் இது ரிவர் பார்த்தோம்னா காவேரி. ஓல்டஸ்ட் டேம் வந்து கல்லணை, லாங்கஸ்ட் டேம் ஹிராக்குட் டேம், ஹையஸ்ட் டேம் தெஹ்ரி டேம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.